உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. என்னங்க ஒரே கூட்டம்? மேல இருந்து விழுந்து தற்கொலை செய்தத பார்க்கலாம் சார். அப்பா கொஞ்சம் இருங்க, நான் போய் பாத்துட்டு வந்தேன். உங்க கூட வந்தா சோறு போடுறது யாரு? நான் போடுறேன். இது உங்க பங்களாவா சார்? யாரோ நம்மள மாதிரி இருக்கிறான். எதுக்காக பிடிச்சிட்டு வந்தவனா? பெரிய பிளான். நீங்க தானே நேத்து தற்கொலை? ஆமா சார், நான் தான் சார் அந்த தற்கொலை. உன்ன மாதிரி இருக்கிற பாண்டியை செத்துடுவான். உடனே ₹1,00,000 நம்ம கைக்கு வந்துடும். ஒரு மாசம் சோறு போட்டு வளர்த்துட்டு இப்படி உங்க கையாலே பண்ண மாட்டீங்க. நீங்க இங்கேயே இருந்து வசந்தி அம்மாவுக்கு துணையா அந்த எஸ்டேட்டை கவனிக்கணுங்கிறது தான் ஐயாவுடைய கடைசி ஆசை. நீங்க தான் உண்மையான மாமா. முதல்ல கல்யாணத்தை முடிச்சுப்போம், அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை வாங்கிப்போம். ஒழுங்கா போயிடு. இவன் தான் என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான். பெரிய ஆக்டர் போல் இருக்கு. அவர் கொலை செய்யப்பட்டாருங்க. உங்களுக்கு பாண்டியன் ஒரு தம்பி இருந்தார்ல, அவர் இறந்துட்டார் சார். நீங்க 2 நாளைக்கு இந்த பக்கமே வரக்கூடாது. நான் எப்படியும் தப்பிச்சு வந்துட்டேன். உன்ன மாதிரி என்ன ஆக்ட் பண்ண சொன்னா பணம் என்ன பாடு படுத்துறா. மனப்பூர்வமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மத்திய சிறையில் இருந்து 3 பயங்கர கைதிகள் தப்பிவிட்டனர். ஓடு மாத்திரவங்க எப்ப வருவாங்கன்னு அம்மா கேட்க சொன்னாங்க. ஓடு மாத்த வந்தவங்க தானே? ஓடு மாத்திரவங்க நினைச்சிட்டேன். நல்லா வேர்ல்ட் டிராவலர்ஸ். இந்த வீட்டை சுத்தி ஒரு தடவை வந்தா இந்த உலகத்தையே சுத்தி வந்த மாதிரி. அங்க வரைக்கும் நீங்க எல்லாம் தான் கடையை பாத்துக்கணும். நம்ம லட்சுமி ஒருத்தன் டிராவடிக்கிறான்னு சொன்னல, நான் வந்துட்டு இருக்கான். சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றேன். எப்பவும் வழக்கமா விற்க வேண்டிய அதே ₹1 விற்கிறோம். வாங்குறவருக்கு அரை விலைக்கு கிடைக்குதுன்னு ஒரு திருப்தி. லாபம் ₹2000. நீங்க கூட பேப்பர்ல படிச்சுப்பீங்களே இந்த 3 கைதிகள் ஜெயில இருந்து தப்புறத பத்தி. இவன் யார் கையெழுத்து ரொம்ப சுலபமா போட்டுருவான். அவங்க வேற யாரும் லட்சுமி கல்யாணத்தை பத்தியோ அந்த பத்திரத்தை பத்தியோ நீங்க கவலைப்படாதீங்க. பூரா தொகையும் பெற்றுக்கொண்டேன். ஒண்ணு பாருங்க, இடத்த பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு நகை வேணும் ரூபா சொல்லுங்க. காசை கொண்டறதுக்குள்ள ரொம்ப சிரமங்க. பூரா தொகையை வாங்கிட்டு தான் செல்ல வச்சிருக்கு. கடவுள் தான் என்னை இப்பவும் காப்பாத்திருக்கிறார். நாங்க 3 பேரும் கைதிகள். இதை நான் நம்ப தயாரா. அவங்க 3 பேரும் ஜெயில இருந்து தப்பி வந்த கைதிங்க தான். நம்ம பொறுத்தவரை அவங்க தெய்வங்க. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா போங்க. யாரோ தெரியல. இந்த போட்டோல இருக்கிறது யாரு? எங்க அப்பாவும் எங்க அம்மாவோட நீங்க சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. நீ என்னுடைய தங்கை இல்ல, மிஸ்டர் வேதாச்சலம் உன்னுடைய தகப்பன். எதுக்காக இந்த ஆள்மாறாட்டம்? என்ன காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். எதிர்பாராத விதமா ஒரு பொண்ணு மேல கார் மோதிடுச்சு. உன்னால விபத்துக்காளான அந்த பெண் தான் என் தங்கச்சி. இது ஐ மீன் கேர்ள் ஃப்ரெண்ட். எங்க அப்பா என்ன பெரிய சீர்திருத்தவாதியா எங்களுக்கு காதல் கல்யாணம் பண்ணி வைக்க? இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்றேன். டாக்டர் ரவி, காதலிக்க தெரியாதோ முட்டாள்தான். உங்க பையன் முறை தவறி நடக்க மாட்டான். முறையே தவறுதலாங்கிற எனக்கு அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. உன் கல்யாணத்துக்கு நான் கட்டாயம் வருவேன். அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறதா நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? நீங்க உங்க மகன் சொன்னது இவ இல்ல, இவதான். நீ காலவாரி விட்டால் இவர்தானா? நீங்க ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். எங்க தாத்தாவோட தாத்தா காலத்துல இந்த பங்களா கட்டினாங்க. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து ஏற்கனவே நான் கல்யாணம் ஆனவன். சித்ரா ரயில்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா எனக்கு தகவல் வந்துச்சு. நான் தான் உங்க மனைவி சித்ரா. அக்கறையில ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிச்சயதார்த்தம் பண்றீங்களே. உங்க ஆசை மனைவியோட நீங்க அந்தரங்கமா பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எங்கே நிம்மதி? 2 பேருமா சேர்ந்து என்ன ஏமாத்துவா பாக்குறீங்க? நடக்காது. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. இவங்க உங்க மனைவி சித்ரா தான். நான் கொலைகாரன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் கோபாலுடைய வாக்குமூலத்தை பதிவு செஞ்சுக்கிட்டீங்க இல்ல, அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. நான் மலையா போலீஸ் துப்பரி இலாக்காவை சேர்ந்தவள். அத்தனையும் நடிப்பா? ஒரு பைத்தியத்தை தீக்கிற புண்ணியத்துக்காக ராதா அவனுக்கு மனைவியா நடிக்கணும். ஒருவேளை என் மகன் குணசேகரன் அவங்கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டா இந்த டார்ச் வெளிச்சம் முகத்துல படும்படியா ஆடி
அடிக்கடி கவிதா கவிதாங்கிறாரு. யார் அந்த பொண்ணு? தம்பி அதைத்தான் கட்டிக்கணும்னு இருந்தார். நான் தான் உங்க கவிதா. கவிதாவா? என்னால பார்க்க முடியல. இதான் என் குட்டி தம்பி, பெரிய பெரிய வக்கீலுக்கு படிக்கலாம். ஆனா நான் உங்க பைத்தியமாயிட்டேன். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். சொல்லுகிறாரா? உங்க அண்ணன் சேகரன்ல அவர் குழந்தைக்கு தாயாக போறேன். அண்ணி, யார் இந்த பொண்ணு? நான் பைத்தியமா இருந்ததா சொன்னாங்க. இன்னும் உங்களுக்கு எந்த உதவி தேவை இருந்தாலும் என்ன உங்க அண்ணன் மாதிரி நினைச்சுக்கிட்டு போங்க உள்ள. நீ இல்லைன்னா ராதாவுக்கு நியாயமே கிடைச்சிருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன். ஒரு வேலை தேவை, அவ்வளவுதானே? யார் இந்த பெண்? என் பர்சனல் செக்ரட்டரி. அதத்தான் உங்க பாசம்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கூடாத குடிப்பழக்கம் தானே. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த மதம். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இனிமே நான் குடிக்க மாட்டேன். என் வாழ்க்கை துணையை தேடிக்கிற உரிமையை தயவு செய்து என்கிட்ட விட்டுருங்க. உள்ளே சென்று பார், அங்குதான் என் இதயம் இருக்கிறது. மயக்கம் என்ன? இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நான் அவரோட வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டேன். சொத்து சுகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. திடீர்னு குடிக்கிறத நிறுத்துறது ஆபத்து. உன்னால எப்படி இதுக்கு பதில் சொல்ல முடியாதோ அதே மாதிரி என்னால குடிக்க முடியாது. அடுத்தவருக்கு சொந்தமாக போகும் நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். மரணம் என்னும் தூது வந்தது. விஷத்தை குடிக்க வேணாம்னு சொல்லியே. இந்த ஃபேக்டரியின் ஒர்க் மேனேஜராக அவர் நியமிக்கப்படுகிறார். அவருக்கு யார் மேலேயாவது பிரிய விழுந்துச்சுன்னா அப்புறம் யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டார். நம்ம பிரதிநிதியா உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்ப போறேன். நீ திரும்பி வர வரைக்கும் உன் குழந்தைய நான் பாத்துக்க மாட்டேன். அம்மா வேணும்னு கேட்டேன். உடனே ஒரு அம்மா கூட்டிட்டு வந்தாரு. அது யார் தெரியுமா? அதோ மிஷின்களை வரவழைச்சா குறைஞ்சது 200 பேரையாவது வேலையை விட்டு நீக்கணும். அதனால நமக்கு லாபம் தானே பாஸ்? உன்னை மனைவி அடைகிற அளவுக்கு சந்துரு தகுதி இல்லாதவர் நினைக்கிறீங்க? இது ஆனந்த பவனத்தின் பரம்பரை சொத்து. நம்ம கப்பல் முழுகிடுச்சு. கை இப்படித்தானே இருக்கும், இப்படி வராதுப்பா. அவர்கிட்ட இருக்கிற புறாவை தந்தாதான் ஆச்சுன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். எதையும் யாருக்கும் இல்லைன்னு சொன்னது கிடையாது. கையை பாருங்கய்யா, இப்ப கூட அது பூமியை பார்த்துதான் இருக்குது. நானே ஆஜராக போறேன். அவனை காப்பாற்ற மோகன்தாஸ் கேஸ் பற்றிதான். மோகன்தாஸ் அப்படியே தியாகி. மோகன்தாஸ் விடுதலை செய்யப்படுகிறார். எந்த அர்த்தத்தை பிரயோகப்படுத்தா என்ற பெரியப்பா வீழ்த்தலான்னு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு என்னையே அவருக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்த பார்க்கிறேன். எனக்கு எதிரியாவே நிக்க முடிவு பண்ணிட்டிய. இந்த நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டே வந்து என் கவலை கேட்பேன். யாருடைய நாதஸ்வர கச்சேரி? சிக்கல் தம்பி சண்முக சுந்தரம் தான் வாசிக்க போகுது. எங்க நாதத்திலிருந்து பிறந்ததுதான் உங்க பரதம் கிடையாது. எங்க பரதத்துல இருந்து பிறந்ததுதான் உங்க நாதம். உன் பார்வை பூரா என் பக்கம் தானே. நான் அப்படித்தான் இருக்கேன். நான் பாடுற பாட்டுக்கு தான் நீ தாளத்தோட ஆடணும். பயனர் ஐயாவா? வாங்க 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 வாங்க. வரதா வண்டியில அவரா போறாரு. இந்த மோகனா என்கிட்ட நடந்துகிட்டதை பார்த்து நான் ஏமாந்துட்டேன். திருவாலூர் தியாகராஜசாமி சன்னிதானத்துல தில்லான வாச்சுவம் முட்டிய நான் உடைக்கிறேன். என் பேரை மாத்திக்கப்படு. இந்த நிமிஷத்திலிருந்து அந்த சண்முக சுந்தரத்தை நீ மறந்துடு. ஒரு காலம் முடியாது. என்ன மகாராஜா கூட எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? நடந்த சம்பவத்தை விவரமா சொல்றேன், கொஞ்சம் கேளுங்களேன். அந்த பொண்ணு காசுக்கு அடிமையாகல, உங்ககிட்ட இருக்கிற கலைக்கு தன்னை அடிமையாக்கிக்கிட்டா. ஒரே அடியா சாதனாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். என் நாதசுரத்து மேல ஆணையா சொல்றேன். இனிமேல் உன் மேல சந்தேகமே படமாட்டேன். அவரின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. அவருடைய வினோத கூத்துகளை தெளிவாக சொல்கிறேன். வெற்றி உனக்கே.
நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நின் தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம். சமயத்தில் உன் தந்தை என்னையே படாத பாடுபடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கொடியவன் நடக்கும் யாகத்திற்கு நீ செல்வதா? நான் உனக்கு மகளும் அல்ல, நீ எனக்கு தந்தையும் அல்ல. பெண் புத்தி பின் புத்தி என்ற சொல்லுக்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. இனி நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. இன்னும் அவர் விளையாட்டை கேள். ஈசனருள் எனக்கா? கிடைக்கட்டும் கிடைக்கட்டும். ஒரு முறை இசையிலே வல்லவனான ஹேமநாதன் என்ற பாடகன் ஒரு நாள் போதுமா என்னோடு போட்டியிட்டு பாடச் சொல். பாட்டும் நானே. என்னுடைய திறமை அனைத்தும் பாண்டிய நாட்டிற்கு அடிமை என்று நான் எழுதியிருக்கிறேன். ஆற்றில் ஏதோ பெட்டி வருகிறது. இவனுடைய உயிரை காக்கும் கவசம் இது. இது உள்ளவரை இவனை எவராலும் அழிக்க முடியாது. என் வில்லோட்டத்தை கண்ட பிறகுதான் வீரன் யார் என நீங்கள் காண வேண்டும். நீ சத்திரியனா? அர்ஜுனனை எதிர்க்க ஒரு அரசன் தான் வேண்டும் என்றால் இப்போதே எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசனாகி விடுவான். ஆனந்தாத்த தெய்வமே, என் உயிர் இருக்கும் வரை உன் உயிர் இருக்கும். கேவலம் இந்த உடலை பிடித்திருக்கும் சிறு உரையை கொடுக்கவா மறுத்து விடுவேன். அர்ஜுனனை அழிக்க பிறந்ததாக முழக்கமிடுகிறானே, அவன்தான் அவன் கர்ணன். உயிரினி என்ற நட்பை, நன்றியை கொண்டுவிடு என்று சொல்வது சோதனை. அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை 2ஆம் முறை பிரயோகிப்பதில்லை, இது சத்தியம். நான் செய்த தர்ம பலன்களெல்லாம் நீ பெறுவீர். சம்பவாமி யுகே யுகே. இது யார் உங்களோட உனக்கு? என் பேரு குயில். தூக்கியா கட்டிக்கிறேன். தூக்கி விடுவேன். தூக்கி விட்டேன் கழுத்தல் தாலி கட்டி விடுவேன். நம்ம 2 பேருடைய ராசி பாப்போமா? பொண்ண காணுங்க. மருமை செல்லு கண்ணுதே மாமா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆவணும் சாமி. உனக்காவது அடையாளம் தெரியுதான்னு பாராத்தா? நான் படுக்கிற பாயில பங்கு கேக்குறியா? உன் நெஞ்சுக்குள்ள கைய வச்சு சொல்லு, உன் மனசுல நான் இல்ல. அவனை சிறுபால் அடிக்கணும். நீங்க ஆம்பளை இருந்தா அவளை தொட்டு பாருங்கடா. என்ன நடந்துச்சு? எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.